இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. ஆதித்யா L1 செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட அதே நாளில் இஸ்ரோ இயக்குனர் சோம்நாத்துக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். தற்போது புற்றுநோயிலிருந்து மீண்டேன் எனவும் சோம்நாத் தெரிவித்துள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரதிராஜா இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். சோம்நாத் கூறிய முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக டார்மேக் மீடியா என்ற நிறுவனத்திற்கு டிஜிட்டல் மீடியாவிற்கு பேட்டி அளித்த இஸ்ரோ இயக்குனர் சோம்நாத் அவர்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதாவது சந்திராயன் 3 விண்கலம் தொடர்பாக அந்த டார்மேக் நிறுவனமானது இஸ்ரோ தலைவர் சோம்நாத்தை பேட்டி எடுத்தது. அந்த பேட்டியின் போது அவரது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு, தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அதில் கேட்கப்பட்டிருந்தது. அப்போது பதிலளித்த அவர், சந்திராயன் 3 விண்கலம் அந்த லேண்டிங் நேரத்தில் தனது உடலில் ஏதோ பாதிப்பு இருப்பதை உணர்ந்ததாகவும், ஆனால் ஆதித்யா L1 விண்ணில் செலுத்தும் போது தனக்கு உடல்நிலை மோசமானதால் தான் பரிசோதனைக்கு சென்ற போது தனது வயிற்றில் ஏதோ வித்தியாசமான மாற்றங்கள் நிகழ்வதை கண்டறிந்ததாகவும், ஆனால் அது ஒரு மாதத்திலேயே அதிக அளவில் வளர்ந்ததை பரிசோதனையில் தெரிய வந்ததாகவும், அது என்ன என்று ஆராய்ந்த போது அது குடல் புற்றுநோய் என தெரிய வந்ததாகவும், அது தெரிந்த உடனேயே தனக்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்பட்டதாகவும், உடனடியாக அதற்கான சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துக் கொண்டு அங்கு சிகிச்சை பெற்றதாகவும், அங்கு அறுவை சிகிச்சை செய்து கீமோதெரபி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டு தற்போது உடல்நிலை மிக சீராக இருப்பதாகவும், ஆனால் வழக்கமான பரிசோதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த புற்றுநோயிலிருந்து குணமடைவதற்கு குடும்பத்தினரின் ஆதரவும் பெரிதளவில் உதவியதாக அவர் கூறியிருக்கார். புற்றுநோயில் இருந்து வெளியாக மன தைரியத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒட்டுமொத்தத்தில் இத்தனை நாள் இஸ்ரோ தலைவர் சோம்நாத்திற்கு புற்றுநோய் இருந்த விவகாரமே வெளியில் வரவில்லை. ஆனால் ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியின் போது இந்த விஷயத்தை குறிக்க, அதுவும் குறிப்பாக ஆதித்யா L1 விண்ணில் செலுத்திய அன்றைய தினத்தில் தனக்கு புற்றுநோய் இருப்பதை தெரிந்தும் அவர் அந்த விண்கலத்தின் செயல்பாடுகள் ஆகியவற்றை குறித்து தொடர்ந்து ஊடகங்களில் பேசிக் கொண்டது. அவருக்கு சிகிச்சையும் அதே போல அறுவை சிகிச்சை நடந்த விஷயங்கள் கூட வெளியில் தெரியவில்லை. தற்போது அவர் வாயின் மூலமாகவே அதை தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயம்தான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு.